ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு மாநாடு நடத்தினார். இது ரொம்ப வித்தியாசமான மாநாடு. நிறைய பேர் கேலி பண்ணாங்க, சில பேர் வந்துட்டு சப்போர்ட்டும் செஞ்சுருக்காங்க. இந்த மாநாட்டில் மாற்றுடைய குரலாக இருந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஓகே தான். பட் எண்ட் ஆஃப் த மாநாடுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு மாடுகளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு மாடு பயங்கரமாக சீறி இருக்குது. சீமானையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆரம்பத்தில் அந்த மாடு என்னதான் சீர்னாலும் அந்த மாடை வந்துட்டு ஒருத்தர் பக்கத்துலேருந்து அடக்க ட்ரை பண்ணுறாரு. சீமானும் பக்கத்தில் தான் நின்று இருந்தார். ஆனால் அந்த மாடு கட்டுக்கடங்காமல் போயிட்டு பயங்கர வேகமாக வந்துட்டு குதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரு சின்ன இடம். கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் எட்டிக்கிட்டி மிதிச்சிருந்தா அது கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாடுகிட்டேருந்து விலகி போய் கொஞ்சம் பயந்து அந்த பக்கம் அந்த மாட்டை யார் அடக்குனாரோ அவர் பக்கத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த ஒரு காணொலி வந்துட்டு அந்த காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சில பேர் இதையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, மாடுங்க சார்பாக இவர் பேசினாரு, ஆனால் மாடுங்களே இவர் மதிக்காம முட்டை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசினாலும் பரவாயில்லப்பா, அத்தனை முறை அந்த மாடு சீரியும் அவர் அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். கடைசியாக வந்துட்டு அந்த செயல் கட்டுக்கடங்காமல் போகிறப்ப தான் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கொஞ்சம் பதற ஆரம்பித்தார். அதனால் வந்துட்டு ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் மாடு சீரும்பொழுது அப்படி தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருக்கு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.